புரிந்து கொள்ள மாட்டாயா என் இதயத்தை? ரேகா, என்னங்க காஃபி? நான் பார்க்குறேம்மா. ஹாய், வாங்க வாங்க வாங்க. ரேகா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? ஒரே மழை இல்ல? ஐயோ, நல்ல மழை. நல்ல மழை. வாங்க வாங்க. செந்தில், பெருமாள் வாங்கண்ணா. வா லட்சுமி, உட்காரு உட்காருமா. உட்காரு. பார்வதி, காஃபி கொண்டு வந்து கொடு. இதோ கொண்டு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேண்டாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சாப்பிட்டு வந்தோம். அதெல்லாம் ஒண்ணு குடிச்சாச்சு, இப்பதான் குடிச்சிட்டு ஆமா, வந்தேன். என்ன இந்த நேரத்துல? நேரம் காலம் பார்த்தா என் குடும்பமானத்தை காப்பாத்தின. அதுக்கு நேரங்காலம் பார்த்தா உனக்கு நன்றி சொல்லணும். என்ன என் தங்கச்சியை பாக்குற? எல்லாம் என் பொண்டாட்டி என்கிட்ட சொல்லிட்டா. இதுல கட்டுக்கட்டா பணம் இருக்கு. என் தங்கச்சி மானத்தை மீட்ட உன் சொத்தை நீ மீட்டுக்க. உனக்கு உன் தங்கச்சி மேல கோவம், அது இயற்கையானது. அதுக்காக என் தங்கச்சி என்னை விட்டு கொடுக்க முடியுமா? இதெல்லாம் ஒரு சின்ன உதவி. சின்ன உதவியா இது? என் தங்கச்சி குடும்பத்தையே காப்பாத்திருக்க. என் வீட்டு கௌரவத்தை உன் வீட்டு கௌரவமா நினைச்சு உதவி பண்ணிருக்கியே. உன்னை நான் 7 ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன். டேய், காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். மனுஷங்க கிடைப்பாங்களா? மச்சான் பணத்தை கட்டிட்டான், ஓன்னு அழுகுறான். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நீ செஞ்ச உதவிக்கு ஈடாகாது. நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கு நான் கைமாறு செய்வேன். அப்ப நான் வரேன். இந்த நட்பு என்னைக்கும் நிலைச்சா போதும்டா. கௌஷிக் என்னிடம் இன்று அவர் தன் காதலை சொன்னார். வெகு இயல்பாக, எளிமையாக, மிகச் சுலபமாக, சாதாரணமாக, ஒரு பூ மலர்வது போல் தன் காதலை சொன்னார். இப்படி என்னை சொல்ல விடாமல் தடுத்தது எது? கௌஷிக்கிற்கு சங்கீதம் பிடிக்குமா? சாஸ்திரிய சங்கீதமா மேற்கத்திய சங்கீதமா என்றேன். உன் கால் கொலுசின் சங்கீதம் என்கிறான். இப்படியா கெஞ்சுவது என் முட்டாள் காதலனே? மொத்தமும் உனக்குத்தானே, எதற்கு இந்த அவசரம்? என்னங்க துண்டிந்தாங்க. குடுமா. செந்தில், வாங்க. ஹோட்டலுக்கு போகலையா? அதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்கு. பரீட்சை பேப்பர்ல மார்க் போடுறதை விட இந்த போட்டோ பார்த்து ஒரு மார்க் போடு. என்னது? பையன் பேர் ராஜசேகர், ஊரு திருநெல்வேலி. சுகர் மில் ஓனருக்கு ஒரே பையன், எக்கச்சக்க சொத்து. அவன் படிச்சுட்டு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறான். என்கிட்ட அவனுக்கு பொண்ணு பார்க்க சொன்னாங்க.
1 மாசத்துல வரான், லீவு 2 மாசம். போகும்போது கல்யாணம் முடிச்சுட்டு போகணுமா? அப்படி இஷ்டப்படுற பொண்ணா பார்த்து சொல்லுனாங்க. நல்ல பையன், அந்த பையன் நம்ம ரேகாவுக்கு பொருத்தமா இருப்பான். என்ன சொல்ற? அண்ணே, நாங்க என்ன சொல்றது? நம்ம ரேகா தான் சொல்லணும். இருந்தாலும் பெத்தவங்க நீங்க உங்களை கேட்கணும்ல. ஆ, என்ன கேட்டா இப்போ அவள் ஐஏஎஸ்க்கு படிக்கிறா. படிப்பு முடிஞ்சதும் அவளுக்கு ஒரு ஐஏஎஸ்ஸோ ஐபிஎஸ்ஸோ மாப்பிள்ளையா வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவள் என்ன நினைக்கிறாளோ? வாமா ரேகா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். வா. ஏய், அப்பா, ஆ, உங்களோட விருப்பம் எதுவோ அதே தான் என்னோடதும். என்னம்மா சொல்கிற? நீங்களே சொன்னீங்கல்லப்பா, ஐஏஎஸ் மாப்பிள்ள இல்லாட்டி ஐபிஎஸ். ஐபிஎஸ் மாப்பிள்ளையா? நீ சொல்றத பார்த்தா மாப்பிள்ளைய பார்க்க சொல்ற மாதிரி இல்லையே, பார்த்துட்டு சொல்ற மாதிரில இருக்கு. அதுவும் ஐபிஎஸ்ங்கற யாருமா? அக்கா சீக்கிரம் சொல்லுக்கா, எனக்கு சஸ்பென்ஸ் தாங்க முடியல. ஏய், கொஞ்சம் சும்மா இரு. எங்க என்னங்க? அது நம்ம ஊருக்கு டிஎஸ்பி வந்திருக்கார் இல்லையா, கௌஷிக். அது அவர்தான். ஓஹோ, டிஎஸ்பி கௌஷிகா? அம்மா, நான் கூட காதல் அப்படி இப்படின்னு பயந்தேன். ஒரு நேர்மையான நாணயமான கடமை உணர்வுள்ள ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்கேன். எனக்கெல்லாம் சம்மதம் தான். ஏம்மா, நீ என்ன சொல்ற? எங்க நமக்கெல்லாம் சம்மதங்க. ஆனா அவருக்கு அவர்கிட்ட தான் சம்மதம் கேட்க நேரா போறோம்ல. இதுக்கெல்லாம் காலதாமதம் பண்ணக்கூடாது. வா போலாம். எங்க? எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போய் பார்த்துட்டு வந்துருவோம். அங்கதானே இருப்பாரு. சரி, வா. அக்கா கௌஷிக் உதப்பட்டே சாவ போறேன். கொஞ்சம் சும்மா இல்லடி. அடிக்கடி அவளை கிண்டல் பண்ணிட்டு. அக்கா அக்கா கொஞ்சம் சிரியங்கா. அம்மா தாயே, கொஞ்சம் விட்டுருமா. பொதுமக்கள் நம்மளை பார்த்து மரியாதை கொடுக்கணும்னா நாம முதல்ல கரெக்டாக நடந்துக்கணும். பார்த்து பயப்படுறாங்க அப்படி இப்படின்னு போலம்னா எப்படி? 6 மாசத்துக்கு முன்னாடி அஞ்சருவி கிட்ட ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு ரேப். என்ன ஏதுன்னு விசாரிச்சிங்களா? யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிட்டேன் சார். கண்டுபிடிச்சிங்களா? அரெஸ்ட் பண்ணீங்களா? உங்களை தான் சார். அரெஸ்ட் பண்ணீங்களா? சார், சார் ரொம்ப பயப்படுறாரு. அந்த அக்யூஸ்ட் குட்டி இந்த ஏரியாவிலே மிகப்பெரிய புள்ளி சார். அது நாங்கள் இல்லை சார். நீங்கள் கூட அவரை அரெஸ்ட் பண்ண முடியாது. ரொம்ப ரிஸ்க் சார். என்னையா ரிஸ்க்? என்னைக்கு நம்ம காக்கி சட்டை போட்டோமோ அன்னைக்கு நமக்கு ரிஸ்க் ஆரம்பமாயிடுச்சு. கேலண்டரை பார்த்து கடிகாரத்தை பார்த்து சம்பளம் வாங்குற உத்தியோகம் இல்லை நம்மளுது. ரிஸ்கா ரிஸ்க். உங்களால அரெஸ்ட் பண்ண முடியலன்னா சொல்லுங்க. அரெஸ்ட் பண்ண முடியல என்ன ஒன்று பண்ணுங்க. அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைலையும் என்கிட்ட கொண்டு வாங்க. ஆதாரத்தை திரட்டுங்க. அவனை நான் அரெஸ்ட் பண்றேன். போங்க சார். சார் சார் குவார்டர்ஸ்லேயே போய் பார்த்துருக்கலாமோ? வந்துட்டோம், பார்த்துட்டே போயிடுவோம். சார் வணக்கம். வாங்க. உட்காருங்க. சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கோம். கோயில்ல வச்சு பேச வேண்டிய விஷயம். அப்படின்னா நம்ம இந்த போலீஸ் ஸ்டேஷனையே உங்க நேர்மையால கோயில் மாதிரி வச்சிருக்கீங்க. அதனால இங்கேயே பேசலான்னு வந்திருக்கோம். பெரியவங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. சொல்லுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, ரேகா விஷயமா பேசுறதுக்காகத்தான். அவ உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறா. உங்க விருப்பம் தெரிஞ்சா மத்தத பேசலாம். சரி, நான் இவ்வளோ தூரம் மதிச்சு நீங்கள் வந்து பேசுனதுக்கு நான் நிஜமாக ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
ரேகா ஒரு புத்திசாலி பொண்ணு. நிச்சயமா அவ எடுத்திருக்கிற இந்த முடிவு ஒரு நல்ல முடிவாக தான் இருக்கும். ரேகாவோட அப்பா ஒரு ஆசிரியர், அறிவாளி. அவருக்கு நான் மருமகன் ஆக போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த கல்யாணத்தில் எனக்கு சம்மதம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவை ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம முகூர்த்தத்துக்கு நாள் குடிக்கலாமே. ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு விஷயம், ரேகாவை ஒரு கலெக்டர் ஆகி பார்க்கணுங்கிறது தான் எங்கள் குடும்பத்தோட ஆசை. அவள் ஐஏஎஸ் பரீட்சை எழுதி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். 3 மாதம்தான். சார், ரேகாக்காக நான் காலம் பூரா காத்திருக்க தயாராக இருக்கேன். ரொம்ப நன்றிங்க. எங்கள் காதலை நீங்கள் அங்கீகரிச்சதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நல்ல காதலுக்கு எந்த பெற்றோரும் எதிரி இல்லை. பக்குவப்பட்ட 2 மனசு விரும்புறப்போ அதை அங்கீகரிக்கிறது தான் பெத்தவங்களோட கடமை. என் நண்பன் கம்பீரமானவன். அப்போ நான் கிளம்புறோம். சரிங்க சார். வரேன் தம்பி. ரேகா, ஏமா பதட்டப்படுற? வந்துருவாங்க. வந்துடுவாங்கம்மா. ஆனா நல்ல பதிலோட வந்துருவாங்களா? ஐயோ, நல்ல பதிலோட தான் வருவாங்க. நீ கவலைப்படாத. அக்கா, உன் ஆசையை அவர்கிட்ட சொன்னியா இல்லையா? என்னம்மா? அதோ அப்பவே வந்துட்டாரு. என்னப்பா நடந்துச்சு? நீ சொல்லு. நீயே சொல்லுடா. நீயே சொல்லுன்னு சொன்னல. ஐயோ, யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. சொல்லுங்க. உங்க பொண்ணு பேச்சை கேட்டுக்கிட்டு கௌசி கிட்ட போய் பேசுனது தப்பா போச்சு. சம்மதம் இல்லைன்னு சொல்லிடுவாரோன்னு பயந்தோம். ஆனா சம்மதிச்சிட்டார். சந்தோஷம் தானே? தேங்க்யூப்பா. ஓ சந்தோஷம்தாம்மா, என் சந்தோஷம். எனக்கு எந்த தர்ம சங்கடமும் இல்லாம ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியை தேர்ந்தெடுத்த பாரு. உனக்கு தாமா நான் நன்றி சொல்லணும். உன் செலக்ஷன் சூப்பர்மா. பின்ன நம்ம டிஎஸ்பிக்கு ஏதோ டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆட நீங்கள் வேற சார், கனவு கண்டீங்களா? நம்மளை எல்லாம் கடன்காரனாக்காம டிஎஸ்பி இந்த ஊர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போக மாட்டாரு. அட அதை விடுங்க, நமக்கு இந்த லஞ்சம் வாங்குறதுன்ற விஷயமே மறந்துடும் போல இருக்க சார். என்னையா சிலிண்டர் இவ்வளோ டல் அடிக்கிறீங்க? ரைட் அடிங்க. இல்லை சார், இது வந்து என்னையா இல்லை சார் நோல சார்னு. ஆமாம், கணேஷ் எங்க, தனசேகரங்க? சார் அவங்க 2 பேரும் வழக்கம் போல ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க சார். ரவுண்ட்ஸுக்கு போயிருக்காங்களா? சின்சியரா? டியூட்டியெல்லாம் ஒழுங்காக பார்க்குறீங்களா? டியூட்டிலாம் ஒழுங்காக பார்க்குறேன் சார், ரவுண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்காக போகிறேன் சார். இருந்தாலும் இது என்னையா இருந்தாலும்னு இழுக்கிற? நானும் வர வர பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஸ்டேஷன் ரொம்ப டல் அடிச்சிட்டு இருக்கு. என்ன? சரி, உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி. இத்தனை நாளா நான் உங்க கைக்கு போட்ட கை விலங்க இனியோட நான் எடுத்தாச்சு. இனிமே நீங்க இஷ்டம் போல கையை நீட்டலாம். நிஜமாவா சார்? என்னையா நிஜமாவான்னு அவ்வளோ ஆச்சரியமா கேட்குற? நானும் மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரி வந்ததுமே கையை நீட்டியிருந்தா இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்ம ஷேர் அதிகமாக இருக்காது.
என்ன என்ன சார் சொல்றீங்க? புரியல? உனக்கு புரியும்படியா நான் சொல்றேன். அந்த சாராய வியாபாரி இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேஷனுக்கு எவ்வளவு மாமூல் கொடுத்துட்டு இருந்தாரு? 50,000 சார். இப்போ எவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்றாரு? சார் 2 லட்சம் தரேன்னு சொல்றா சார். அந்த ஹோட்டல் முதலாளி 1 லட்ச ரூபா கொடுத்தாரு சார். இனிமே 4 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு சார். 4 லட்சம் ரூபாய். ஸோ மார்க்கெட்ல இந்த ஸ்டேஷனோட ஷேர் அதிகமாக இருக்கு. அதனால தான் நான் அவ்வளவு கராரா நடந்துக்கிட்டேன். இனிமே என் பேரை சொல்லி வசூல் பண்ண ஆரம்பிங்க. பலம் உடைத்திடும் பகை